சித்தூர் என்ற கிராமத்தில் முத்து என்ற சோம்பேறி ஒருவன் வாழ்ந்து வருகிறான். அந்த கிராமத்தில் இருக்கும் அனைவருமே வயல் வேலைகளுக்கும் தோட்ட வேலைகளுக்கும் செல்லும் போது முத்து மட்டும் எப்போதும் வீட்டிலேயே படுத்து உறங்குவான். முத்துவின் இந்த சோம்பேறித்தனம் அவனது தந்தைக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் தனது மகனுக்கு ஒரு திருமணம் முடித்து வைத்து விட்டால் அவனுக்கு பொறுப்பு வந்துவிடும், வேலைக்கு சென்று விடுவான் என்று நினைத்து முத்துவின் தந்தை அவனுக்கு திருமணத்தை முடித்து வைக்கிறார். ஆனால் திருமணம் ஆன பிறகு கூட முத்து எந்த வேலைக்கும் செல்லாமல் சோம்பேறியாகவே வீட்டில் படுத்து உறங்கி வந்தான். முத்துவின் இந்த சோம்பேறித்தனத்தை அவனது தந்தை பொறுத்து கொண்டாலும் அவனது மனைவி பொறுத்து கொள்ள தயாராக இல்லை. இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு முத்துவின் மனைவி அவனை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார். ஆனால் மனைவி பிரிந்து சென்ற பின்னர் கூட முத்து எந்த வேலைக்கும் செல்லாமல் தொடர்ந்து சோம்பேறித்தனமாகவே சாப்பிட்டு உறங்கிக் கொண்டிருந்தான். முத்துவின் இந்த சோம்பேறித்தனத்தை தேவலோகத்தில் இருந்து சிவனும் பார்வதியும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது சிவபெருமான் யமதர்மனை அழைத்து, இந்த சோம்பேறி பூமியில் வாழும் தகுதியை இழந்து விட்டான், ஆகையால் இவனது உயிரை இப்போதே பறித்து கொண்டு வந்துவிடு என்று கூறுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த பார்வதி தேவி மிகவும் அதிர்ச்சி அடைகிறார். உடனே பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து, எம்பெருமானே, அவன் சோம்பேறியாகவே இருந்தாலும் அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டதால் அவனை நம்பி பெண் ஒருத்தியின் வாழ்க்கை என்பது இருக்கிறது. இப்போது அவனது உயிரை நீங்கள் எடுத்துவிட்டால் அந்த பெண்ணின் வாழ்க்கை பாதிக்கப்படும், சமூகத்தின் கேலிக்கும் கிண்டல்களுக்கும் அந்த பெண் ஆளாவாள். ஆகவே நீங்கள் இந்த சோம்பேறிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்து, தேவி, இவனை போன்ற சோம்பேறிகளுக்கு நாம் எத்தனை வாய்ப்புகளை கொடுத்தாலும் அத்தனை வாய்ப்புகளையும் வீணடிக்கத்தான் செய்வார்கள். ஆகவே இவனுக்கு இரக்கம் காட்டாமல் இவனது உயிரை எடுப்பதுதான் சிறந்த வழி என்று கூறுகிறார். ஆனாலும் பார்வதி தேவி சிவபெருமான் சொன்னதை கேட்காமல் விடாப்பிடியாக அந்த சோம்பேறிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்து, அப்படி என்றால் அந்த சோம்பேறிக்கு யாம் 48 நாட்கள் அவகாசம் கொடுக்கிறோம். இந்த 48 நாட்களில் அவன் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு யாராவது ஒருவருக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை அவன் வாழ்ந்து விட்டான் என்றால் கூட அவனது மரணம் தடுக்கப்படும் என்று கூறுகிறார். இதை கேட்ட பார்வதி, இந்த 48 நாட்களுக்குள் நான் அவனை கடின உழைப்பாளியாக மாற்றி காட்டுகிறேன் என்று சபதம் செய்கிறார். உடனே கைலாயத்தை விட்டு கிளம்பும் பார்வதி தேவி சிட்டுக்குருவியின் உருவம் எடுத்து அந்த சோம்பேறியின் வீட்டுக்கு வருகிறார். தனது வீட்டுக்குள் அழகான சிட்டுக்குருவி ஒன்று தனியாக நிற்பதை பார்த்த அந்த சோம்பேறி அந்த சிட்டுக்குருவியை பிடித்து அதற்கு சில தானியங்களையும் போடுகிறான். அந்த சோம்பேறி போட்ட தானியங்களை சாப்பிட்ட சிட்டுக்குருவி திடீரென 3 அடி உயரத்தில் வளர்ந்து நிற்கிறது. இதை பார்த்த அந்த சோம்பேறி மிகவும் பயந்து போகிறான். என்ன இது, ஒரே நாளில் இந்த சிட்டுக்குருவி 3 அடி உயரத்துக்கு வளர்ந்து விட்டதே, இது என்ன விந்தை என்று அவன் நினைக்கிறான். அப்போது அந்த சிட்டுக்குருவி இந்த சோம்பேறியை பார்த்து, எனக்கு அதிகமாக பசிக்கிறது, தானியங்களை கொடு என்று கேட்கிறது. இதை கேட்டு அதிர்ந்து போன அந்த சோம்பேறி தனது வீட்டில் இருக்கும் தானியங்களை எடுத்து வந்து சிட்டுக்குருவிக்கு போடுகிறான். ஆனால் தானியங்களை சாப்பிட அந்த சிட்டுக்குருவி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த சிட்டுக்குருவி சோம்பேறியின் வீட்டு உயரத்துக்கு வளர்ந்து விட்டது. ஆனால் அப்போதும் விடாமல் அந்த சிட்டுக்குருவி, எனக்கு அதிகமாக பசிக்கிறது, உடனே தானியங்களை கொண்டு வா, அல்லது உன்னையே சாப்பிட்டு விடுவேன் என்று கூறுகிறது. இதை கேட்டு பயந்து போன அந்த சோம்பேறி தனது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் அரிசி ஆலைக்கு ஓடி சென்று, ஐயா, கொஞ்சம் தானியங்கள் கிடைக்குமா என்று கேட்கிறான். அப்போது அந்த அரிசி ஆலை முதலாளி, 10 மூட்டை அரிசியை அந்த மாட்டு வண்டியில் ஏற்றிவிட்டால் உனக்கு 1 படி அரிசி தருவேன் என்று கூறுகிறார். ஏற்கனவே உயிர் பயத்தில் இருந்த அந்த சோம்பேறியும் அவசரமாக 10 மூட்டை அரிசியையும் மாட்டு வண்டியில் ஏற்றிவிட்டு 1 படி அரிசியை வாங்கி கொண்டு வீட்டுக்கு ஓடி வருகிறான். உடனே தான் கொண்டு வந்த அந்த அரிசியை அந்த சிட்டுக்குருவிக்கு உணவாக கொடுக்கிறான். அந்த சோம்பேறி கொண்டு வந்த அரிசியை சாப்பிட்ட அந்த சிட்டுக்குருவி 2 அடி உயரம் குறைகிறது. ஆனாலும் மறுபடியும் தனக்கு பசிக்கிறது என்று அந்த சிட்டுக்குருவி கூறுகிறது. உடனே மறுபடியும் அதே அரிசி ஆலைக்கு ஓடும் இந்த சோம்பேறி இரவு வரை அந்த அரிசி ஆலையில் வேலை செய்துவிட்டு 1 மூட்டை அரிசியுடன் வீட்டுக்கு திரும்புகிறான். அந்த அரிசியை சாப்பிட சிட்டுக்குருவியின் உருவம் சிறியதாகி கொண்டே வருகிறது. ஒரு கட்டத்தில் அந்த சிட்டுக்குருவி தனது பழைய உருவத்திற்கே வந்து விடுகிறது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த சோம்பேறி, நாம் ஒரு நாள் வேலைக்கு சென்றதற்கே நமது வாழ்க்கையில் இவ்வளவு அதிசயங்கள் நடக்கிறதே, நாம் தினம் வேலைக்கு சென்றால் நமது வாழ்க்கையில் எவ்வளவு அதிசயங்கள் நடக்கும் என்று யோசிக்க தொடங்குகிறான். சோம்பேறியின் மனதிற்குள் மாற்றம் ஏற்பட்டு விட்டதை புரிந்து கொண்ட அந்த சிட்டுக்குருவி அவனை பார்த்து, எப்போது உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்து விட்டதோ அப்போதே உனது வாழ்க்கையில் 1000 அதிசயங்கள் நிகழும் என்று சொல்லிவிட்டு அவனை விட்டு பறந்து சென்று விடுகிறது.